வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு தயக்கத்திற்கு பிறகு மென்மையாக தலையசைத்துவிட்டு நடந்த வைகரையை ஏஞ்சலினாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. வைகரை, ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னுடைய அன்பும் கேரிங்கும் எத்தனை ஆத்மார்த்தமானதுன்னு எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்பை மட்டும் வச்சுட்டா ஆராதிப்ப. அந்த ஆராதனைக்கு சொந்தமான ஒருத்தியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு உன்னோட வாழ்க்கையை கை சேர்த்திடு. நல்லா இருப்ப வைகரை, என்னை விட நல்லா இருப்ப என்றாள் மெல்லிய சிரிப்போடு. கையை உயர்த்தி காண்பித்துவிட்டு வெளியே வந்திருந்தான். நீண்ட காலமாய் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் கீழே இறங்கியது போல் இருந்தது. ஆரம்பத்தில் அவள் மீதிருந்த வருத்தங்கள் கூட நாட்கள் நழுவ நழுவ அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. இன்று ஏஞ்சலினாவும் குற்ற உணர்வில் இருந்து நிச்சயம் விடுபட்டிருப்பாள் என்று தோன்ற நிம்மதியாக உணர்ந்தான். தொட்டு தொடுத்து கொண்டிருந்த அத்தனை நினைவுகளையும் துடைத்து எறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தவன் பெங்களூர் செல்வதற்கு தயாராகி கீழே வர பவானி அவனுக்காக காத்திருந்தார் ஹாலில். என்னம்மா, ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ்ல இருந்து ஒரு பொண்ணோட நம்பர் எடுத்திருக்கா கார்த்திக். நல்ல இடமா இருக்கும் போல இருக்கு, வரும். நாங்க இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பவானி ஆர்வமாக சொல்ல நடந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தவன் நின்று திரும்பி பார்த்தான். ஐடி அனுப்ப சொல்லுங்கம்மா, நான் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்றேன். அதன் பிறகு போய் பார்க்கலாம் என்றவன் சென்றிருக்க நம்ப இயலாமல் பவானி அப்படியே நின்று கொண்டிருந்தார். பிடித்தம் விருப்பம் என்ற வார்த்தைகளை எல்லாம் அவன் வாயில் இருந்து இத்தனை நாள் வராத வார்த்தைகள். ஏஞ்சலினா விவகாரத்துக்கு பிறகு மொத்தமாய் தன்னுடைய எதிர்காலத்தை தன் குடும்பத்திடம் ஒப்பு கொடுத்தவன் அவன். கல்யாணம் என்ற வார்த்தைக்கு அவன் முகம் மலர்ந்ததே இல்லை. ஆனால் அதை செய்து பெற்றவளுக்கும் குடும்பத்துக்கும் நிம்மதியை தந்துவிடும் ஒரு தீவிரம் இருக்கும். ஆனால் இன்று முதல் முறையாக அபிப்பிராயம் சொல்கிறான். பவானிக்கு கண்கள் கலங்கியது. அவனுக்குள் நிகழும் மாற்றத்திற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் பெற்றவளாய் அந்த தாய்க்கு அது பிடித்திருந்தது. அவனை பட்டமரம் என்றுதான் எண்ணியிருந்தார். இல்லை இல்லை, துளிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள மொட்டை மரம்தான் என்பதை காட்டிவிட்டு போயிருந்தான் வைகரை. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. அந்த நீண்ட அமைதி அவளுக்குள் ஏற்படுத்தியிருந்த மாற்றங்கள் ஏராளம். சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்கும் இந்த வாழ்க்கையின் மீது அளப்பரிய வியப்பு உண்டானது யயாதிக்கு. இரவும் பகலும் உலகத்தின் மீது புரண்டு படுப்பதைப் போலத்தான் துயரமும் மகிழ்ச்சியும் வெறுமையும் நிறைவும் வாழ்க்கையில் புரண்டு புரண்டு படுக்கின்றன. அவை புரட்டிக்கொண்டு ஒரு நிலையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் அவகாசம்தான் வாழ்க்கையில் அவரவர் அனுபவிக்கும் சந்தோஷமும் சோதனைகளும். கைகளை கட்டி ஜன்னலில் சாய்ந்து வெளி உலகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் தோளின் மீது படர்ந்த கரத்தை புன்னகையுடன் எதிர்கொண்டு திரும்பி பார்த்தாள். நிவ்யா ததும்ப நிரம்பிய தேநீர் கோப்பைகளுடன் நின்றாள். மெலிந்த அலட்சியமான உடல்வாகு, கொஞ்சமும் ஆபரணங்கள் மீது ஆசை இல்லாத வெற்று கழுத்தும் காதும், ஆனால் பளிங்கில் இழைத்தது போல் மாசு மறுவற்ற ஒரு முகம். எப்படி இருக்க யயாதி? கோப்பைகளை கைகளில் வாங்கி மென்மையான புன்னகையுடன் நன்றி சொன்னாள். நல்லா இருக்க மேடம் என்றாள். நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கட்டுமா? இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த மேடம் வேண்டாமே. எம்ஆர்சியில எங்களுக்கு பெரும்பாலும் பெயர் கிடையாது. பர்டிகுலர் நிக் நம்பர் மட்டும்தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் மெடிக்கல் கவுன்சில் ஆராய்ச்சியில இருக்கோம். நானும் சாஜித்தும். ஒரு வகையில் மனித குலத்துக்கான வளர்ச்சின்னு நினைச்சாலும் இன்னொரு வகையில இந்த உழைப்புக்கு பின்னால ஒருவித அலுப்பும் இருக்கு. இமைக்காமல் நிவ்யாவை பார்த்தாள்.
மெல்ல விரிந்த நேற்றைய நினைவுகளை கற்றையாய் உதறி எறிய முடியாவிட்டாலும் முயன்று முயன்று உதறி பிரித்து கொண்டுதான் இருக்கிறாள். தன்னை கடந்து போன வைகரையின் முதுகை நிராசையோடு விரித்து கொண்டிருந்த யயாதியிடம் இருந்ததுதான் அவனுக்கும் அவளுக்குமான பிணைப்பை யயாதி விடுவிப்பதற்கு முன்னான நிமிடம். தாரணிக்கு தகவல் தந்திருக்க பதறிக்கொண்டு சம்பத்தை அழைத்து கொண்டு அங்கே வந்து நின்றபோது அவள் கண்களில் தெரிந்த வலியும் கோபமும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. இப்படி ஒரு சூழ்நிலையில், இப்படி ஒரு நிலையில் தங்கையை சந்திப்போம் என்று அவள் நினைத்தாளா என்ன? செல்வ செழிப்பில் வளரவில்லைதான். ஆனால் நிறைவாக, நிம்மதியாக, கௌரவமாக வாழும் நடுத்தட்டு மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய கேவலம் அல்லவா? கணவன் மனைவி இருவரும் கையெழுத்திட்டு யயாதி இது போன்ற தவறை செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்று உறுதி கொடுத்த பிறகுதான் அவளை அழைத்து செல்ல அனுமதி தந்தார்கள். அந்த நீண்ட மைதானத்தை தலை குனிந்தபடியே கடந்தாள் யயாதி. மூவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. பொதுவாக சகோதரிகளின் சண்டையிலோ சமாதானத்திலோ பாசத்திலோ கோபத்திலோ எதிலுமே தன்னை புகுத்தி கொள்ள மாட்டான் சம்பத். கேட்டை சமீபித்து மூவரும் சாலையை வெறித்து கொண்டு நின்றார்கள். என்ன முடிவு செய்திருக்க ஐயா என்றான் இறுகிய குரலில். பதில் இல்லாமல் நின்றாள். என்ன பதில் சொல்ல முடியும்? இனி பதிலளிக்கும் உரிமையும் முடிவெடுக்கும் அருகதையும் அவளுக்கு இருக்கிறதா என்ன? தன்னுடைய செயல்கள் தன்னை மட்டும் சார்ந்தது என்றால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேச முடியும். அது தான் சார்ந்த மனிதர்களையும் சார்ந்தது என்று தெரிந்த பிறகும் அவள் தன்னுடைய பேச்சு உரிமையையும் இழந்தவளாகத்தான் தன்னை உணர்ந்தாள். இந்த இடத்துல நிற்க வேண்டிய பொண்ணா நீ? எது உன்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு யோசி ஐயா. உன் மேல அதிகாரம் செலுத்துற உரிமை எங்களுக்கு இல்ல. ஆனா உன் ஆடியன்ஸ் இப்ப நாங்க தானே. எல்லாம் போதும், முதல்ல வீட்டுக்கு வா. ரோஷத்தை விட சுய கௌரவம் ரொம்ப பெருசு. உனக்கு புரியும்னு நம்புறேன் என்றவன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆட்டோவை அழைத்திருந்தான். அதன் பொருள் இனி உன் விருப்பத்தை பற்றிய எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை என்பதாக இருக்க அமைதியாக வீடு வந்து சேர்ந்தார்கள். அடுத்த நாள் முழுக்க தாரணி இது குறித்து ஒரு வார்த்தை கூட கண்டித்தோ குறை சொல்லியோ புலம்பியோ காயப்படுத்தியோ பேசவே இல்லை. ஆனால் அழுது கொண்டே இருந்தாள். தேம்பியபடி துணி துவைத்தாள். கண்ணீர் விட்டபடியே வீடு துடைத்தாள். ஏம்மா அழற என்று கேட்ட சஞ்சுவுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்றாள். அவள் வார்த்தைகளில் பேசியிருந்தால் கூட அத்தனை வலித்திருக்காது. கண்ணீரில் பேசியது யயாதியை குன்றி போக வைத்தது. அதுவும் சஞ்சு பக்கத்து வீட்டுக்கு விளையாட சென்றதும் சம்பத் வேலைக்கு கிளம்பியதும் வீட்டில் இவர்கள் இருவர் மட்டுமே என்றானார்கள். வலியோ வருத்தமோ ஏதோ ஒரு உணர்ச்சி. தாரணி வேலைக்கு விடுப்பு போட்டுவிட்டு நின்றிருந்தாள். நாள் முழுக்க அழுது கண் இரைப்பைகள் வீங்கி போனது. இப்படி கூட ஒரு தண்டனை இருக்க முடியுமா? புறாக்களுக்கு உணவிடும் திடலில் யயாதி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அழுகை வரவே இல்லை. உறைந்து போயிருந்த கண்ணீர் பனிக்கட்டிகளாய் அவள் உடல் முழுக்க உருண்டு பிறண்டு கொண்டிருந்தது. அவளை திரும்பி கூட பார்க்காமல் கடந்து போன வைகரைதான் அவள் நினைவு முழுக்க நிறைந்திருந்தான். இத்தனை வலிய நிராகரிப்புக்கு பிறகு ஒரு அன்பு மலருமா? அது மலர்ந்தால்தான் அதில் நேர்மையான மனம் இருக்குமா? ஒரு அன்பை பெண் பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கும் ஆண் பிரகடனப்படுத்திக் கொள்வதற்குமான வித்தியாசத்தை இன்று உணர்ந்திருந்தாள். ஏன் பார்த்தேன் அவனை? எதனால் அவனை பிடித்தது எனக்கு? அவனோடு எனக்கான வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று எப்படி தன்னிச்சையாக முடிவு செய்தேன்? ஏன் அவனின் அன்புக்கு கையேந்தி கொண்டு நின்றேன்? என்னை விரும்பாதவன் முன்னே மறுபடியும் மறுபடியும் ஏன் போய் என் தகுதியை குறைத்து கொண்டேன்? தலையில் அடித்து கொண்டு அழ வேண்டும் போல் இருந்தது யயாதிக்கு. என் தலையில அப்பா கட்டிட்டு போயிட்டார் என்ற தாரணை சொன்ன ஒரு வார்த்தையை பற்றி கொண்டுதானே அவள் வீட்டுக்கு வருவதையே தவிர்த்தாள். உடன் பிறந்தவளிடம் காட்டிய கோபத்தை ரோஷத்தை ஏன் அவன் விஷயத்தில் காட்ட தவறி போனாள்? ஸ்பாயில்டு சைல்டு என்றானே, அந்த வார்த்தையையும் வாரி தின்றுவிட்டுத்தானே கையேந்தி கொண்டு இருந்தாள். இத்தனை பலகீனமானதா உன்னுடைய தன்மானம் என்ற மனசாட்சி கேள்வி கேட்டபோது கண்ணீர்தான் வந்தது. கலைய முடியாத மேகம் ஒன்று அவள் கண் முன்னே கடந்து போய்க் கொண்டிருந்தது.
புரிய வைத்து பாடம் எடுத்து மலர வைக்க முடியுமா அன்பை? அப்படி மலர வைக்கும் அன்பில் மரியாதைதான் இருக்குமா? போதும், அத்தனையும் போதும். ஆகாயத்தில் இருந்து வைகரையை மெல்ல பிரித்திருந்தாள். காதலிக்க வேண்டும் என்பதை அவள் யோசித்து முடிவெடுக்கவில்லை. யோசனைக்கு எல்லாம் அப்பாற்பட்டது காதல். காற்றுக்கும் வாசத்துக்கும் உள்ளது போல் கண்ணுக்கு தெரியாத நிகழ்வு அது. ஆனால் கைவிட வேண்டும் என்பதை கண்களை மூடி அமர்ந்து வெகுநேரம் சிந்தித்தாள். முடிவு செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சோடு கீழே இறங்கி வரவும் சம்பத்தும் தாரணையும் அவளை பற்றி பேச்சை தொடங்கவும் சரியாக இருந்தது. நடந்த நிகழ்வுகள் மனதளவில் யயாதியை வேகமாக பாதித்திருக்கிறது என்று இருவருக்குமே தெரிந்திருந்ததால் அவளுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி தர யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் சாஜித்திடமிருந்து அழைப்பு வந்தது. சம்பத்துக்கு தூரத்து உறவுமுறை. கனடாவில் மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தில் தலைமை விஞ்ஞானியாக இருக்கிறான். அவனுடைய மனைவி நிவியாவும் அங்கேயே பணியில் இருக்கிறாள். 20 வருடங்களுக்கு முந்தைய காதல் திருமணம். குழந்தைகள் இல்லை. எப்போதாவது இந்தியாவுக்கு வந்து போவதுண்டு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியா வந்திருக்கிறார்கள். பெங்களூர் விதான் சவுதா பகுதியில் இருந்த அவர்களின் பிளாட்டுக்கு வந்து 10 நாள்கள் ஓய்வில் இருக்கப் போவதாக தகவலை சொல்லி அவர்களோடு விடுமுறையை கழிக்கவும், இயல்பான பேச்சு துணையாக பொழுதை கழிக்கவும் அவனையும் தாரணியையும் வர சொல்லி அழைப்பு வைத்தான். அவர்களால் செல்ல முடியாது என்பதை விட இந்த சூழலில் இருந்து யயாதிக்கு ஒரு மாற்றத்தை தரவும் யயாதியை அனுப்பி வைக்க முடிவு செய்தார்கள். எதுவும் நம்மை மாற்றிவிடப் போவதில்லை. நம் மனம் ஒத்துழைக்காத பட்சத்தில் நம்மை வருத்தி கொள்ளும் பிடிவாதத்தை கைவிட்டால் போதும். காலம் நம்மை அதன் போக்கிற்கு எளிதாக வளைத்து கொள்ளும். வேறொரு உலகத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தாள். தொழில் முறையில் போர்த்து இருந்த போர்வையை உதறி இயல்பாக இருந்தார்கள் சாஜித்தும் நிவ்யாவும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆச்சரியப்பட்டார்கள். கேலியும் சிரிப்பும் கிண்டலும் அந்நிய பெண் இருக்கிறாள் என்ற உணர்வால் கண்களால் கண்டித்து கொண்டதும் என்று அவர்கள் இணையை வெகுவாக ரசித்தாள். தாரணிக்கும் சம்பத்துக்கும் யயாதி முன்பாக அன்பை காட்டிக்கொள்ள இருக்கும் கட்டுப்பாடுகள் மற்றொரு கலாச்சாரத்துக்கு தத்து கொடுக்கப்பட்ட இந்த இணையருக்கு இல்லைதானே? அவர்கள் அன்பை ரசிக்கும் நிமிடம் மனம் தன்னால் வைகரையை நினைத்துவிட்டு திரும்பும். இப்படி ஒரு வாழ்க்கையை அவளும் வாழ ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய குற்றமா என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்வாள். ஆனால் அதற்கு அவனும் விருப்பப்பட வேண்டுமே. விருப்பம் இல்லை என்று நேர்மையாக சொல்லிவிட்ட பிறகு அவள் என்னதான் செய்வாள்? டீ பிடிச்சிருக்கா யயாதி? ரொம்ப நாள் கழிச்சு நானே போடுறேன். மிடறு சுவைத்தபடி நிவ்யா கேட்டாள். டீயோடு இருவரும் குட்டி டெரஸுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். பகுதி முழுக்க இருளும் ஒளியுமாக அந்தி மயக்கத்தில் இருந்தது. நல்லா இருக்கு மேடம். உங்களால இன்னும் சிறப்பா போட முடியும்னு எதிர்பார்க்கிறேன் என்றாள் டீயை உறிஞ்சிக் கொண்டே குறும்பாக. நெற்றியை சுருக்கி அழகாக யோசித்த நிவ்யா பிறகு புரிந்தது போல் செல்லமாக யயாதியின் கன்னத்தில் அடித்தாள். உன் மேல கோபமா இருந்தாலும் உன்னுடைய இந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். சரி சொல்லு, பெங்களூர் பிடிச்சிருக்கா? எத்தனையோ நாடுகளை பார்த்துட்டேன், எவ்வளவோ குளிர்களை அனுபவிச்சுட்டேன். ஆனாலும் பெங்களூரின் இந்த வெதர் என்னை வெகுவா கவர்ந்தது. பிறந்த ஊர் இல்லையா? யயாதி கேட்க ஆம் என்பது போல தலையசைத்து சிரித்தாள். எனக்கு பெருசா வித்தியாசம் தெரியல மேடம். அந்த மேடத்துக்கு ஒரு முறைப்பு பரிசாக கிடைக்க மெல்லிய சிரிப்போடு சொன்னாள். வித்தியாசம் தெரியலக்கா, இது ஓகேவா என்பது போல் கட்டை விரலை தூக்கி கேட்க நிவ்யாவின் தலை சந்தோஷமாக ஆடியது. சென்னைக்கும் பெங்களூருக்கும் வெயிலை தவிர பொதுவா பெருசா வித்தியாசம் தெரியல. எல்லா வளர்ச்சியும், ஏன் சொல்லப்போனா அடித்தட்டு மக்களுக்கான வாழ்வாதாரமும் பெங்களூரை விட சென்னையில் அதிகமா இருக்குதான். ஆனா இந்த சில் வெதர் அங்க இல்ல. ஊரை பற்றி, உறவை பற்றி, படிப்பை பற்றி, ஆராய்ச்சியை பற்றி என்று நிறையவே பேசினார்கள். உடல் மொழியில் ஒருவித துள்ளலும் கண்ணில் ஒருவித சோகமுமாகவே இருக்கையே. ஏதாவது லவ் ஃபெயிலியரா? தெரிந்து கேட்டாளா இல்லை அவளை தெரிந்து கொள்ள கேட்டாளா என்று யயாதிக்கு புரியவில்லை. ஆனாலும் புன்னகைத்து கொண்டு தலையசைத்தாள். உன்னை எந்த முட்டாளுக்கு பிடிக்கலையாம்?
நான் பையனா இருந்தா இப்பவே உன்னை காதலிச்சு, டேட்டிங் பண்ணி, கல்யாணம் பண்ணிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணி இருப்பேன். கண்களை மூடி, கைகளை விரித்து நிவ்யா சொன்னது யயாதிக்கு சிரிப்பை வரவழைத்தது. என்ன பிடிக்கலைன்னு சொன்னதுக்காகவே அவர முட்டாள்னு முத்திரை குத்திவிட முடியாது. அவர் ரொம்ப ஸ்மார்ட். இன்னும் சொல்லப்போனால், அவர் வாழ்க்கையில ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு. அதுக்கு பிறகு வைராகியத்தோட பெரிய இடத்துக்கு வந்திருக்கார். இன்னும் கூட அவனைப் பற்றி பேசும்போது அகமும் முகமும் மலரும் இந்த மானங்கெட்ட மனதை என்னவென்று சொல்வது? ஆனால் அந்த அவர் உன்னை வேண்டாம்னு சொல்லி இருக்கார். மேடம், நிவ்யா வம்பிழுத்தாள். யயாதிக்கு மனம் கனிந்து போனது. விருப்பும் வெறுப்பும் அவரவர் உரிமை அக்கா. நிராகரிப்பு வலியானது தான்னாலும் அதற்காகவே ஒருத்தரை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா? ஒரு வகையில் அவருடைய அந்த மீட்சிதான் எனக்கு அவர் மீது காதலை ஏற்படுத்துச்சோ என்னவோ. கசப்பாக சிரித்தவளை மெல்லிய ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சரி, உன் படிப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கனடாவுக்கு ஏன் கூட வந்துடு. அங்க உனக்கு ஒரு இந்தியன் பாயை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உண்மையை சொல்லவா ஐயா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா வீட்ல நானும் சாஜித்தும் மட்டும்தான். காலம் முழுக்க ஆராய்ச்சி கூடம், மெடிக்கல் மீட்டிங், அதற்கான ரிசர்ச். சின்னதா கிடைக்கிற ஓய்வுல கூட ஓயாம 2 பேரும் இத பத்தி பேசி சண்டை போடுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. ஆரம்பத்துல இதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா இந்த 40 பிளஸ்ல ரொம்ப சலிப்பா இருக்கு. இந்த வாழ்க்கைய நினைச்சா. கடமைக்கு வாழறமா, இல்ல கடனேன்னு வாழறமான்னு இருக்கு. பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லாத அன்றாடம் ரொம்பவே சலிப்பானது யயாதி. தன்னுடைய குட்டி முடியை தேய்த்து கொண்டு சிரித்தபோது அவர் கண்களில் தெரிந்த பளபளப்பை பார்த்து அதிர்ந்துதான் போனாள். கவலைகளின் களம்தான் வேறு என்றாலும் கவலைகள் அத்தனை பேருக்கும் பொதுதான் என்பது எத்தனை பெரிய உண்மை. நம்ப முடியலக்கா என்றாள் உள்ளத்தில் இருந்து. இயந்திரத்துக்கு மனிதனாக மாற ஆசை, மனிதனுக்கு இயந்திரமா வாழ ஆசை. இவ்வளவுதான் உலகம். ஒரே பருவம் சலிச்சு போயிடும்னு தானே அது 4 விதமான உணர்வுகளை இந்த உடலுக்கு தருது. அப்படி இருக்க ஒரே மாதிரியான வாழ்க்கை போர் அடிக்காதா? நியாயம்தான், விஞ்ஞானிக்குள் ஒரு மெய்ஞானி என்றவள் சிரித்தாள். சரி சொல்லு, நீ எங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கையா? இந்த கல்யாணம் கான்செப்ட் எல்லாம் மறந்துடலாம். சும்மா என் கூட இரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கன்னத்தை தட்டி சொன்னபோது நெகிழ்வாக உணர்ந்தாள். மொட்டை மாடியில் கற்றையாய் குளிர்காற்று வீசியது. இந்த கல்யாண விஷயத்த எல்லாம் நானுமே இன்னும் முடிவு செய்யல. அதுக்கு அவரை நான் முழுசா மறக்கணும். அது என்னால முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அந்த ப்ராசஸுக்காக நான் என் மொத்த ஜென்மத்தையும் செலவழிக்க வேண்டி வந்தாலும் வரலாம். அந்த கவலையே உனக்கு வேண்டாம் யயாதி. கடந்த 10 வருஷமா நாங்க ஒரு கடுமையான ஆராய்ச்சியில இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தெரியுமா? மனித மூளையில் இருந்து குறிப்பிட்ட நினைவுகளை டெலீட் பண்றது. நம்மை வருத்துற வாதை செய்யற கவலைகளை அழிச்சிட்டு நம்முடைய மனசுக்கு நிம்மதியை தர்றது. யதி நம்பாமல் பார்த்தாள். இப்படி ஒரு ஆராய்ச்சியா? நான் கேள்விப்பட்டது இல்லையே. அப்படி ஒன்று நடந்தால் இது வரம்தான். சரி, இதனால அப்படி என்ன நன்மை கிடைக்கும்? விழிகளை விரித்து ஆச்சரியப்பட்டவளுக்கு தன்னுடைய மொபைலை திறந்து ஏதோ தகவலை எடுத்து நீட்டினாள். இந்த ஆராய்ச்சி, அதன் மூலாதாரமான மாற்றங்கள், எலி முதலான விலங்குகளில் இவை செயல்படுத்தப்பட்ட முறைகள் என்று அத்தனையும் விவரிக்கப்பட்டிருந்தது. மனிதர்களுக்கு இதனால என்ன நன்மை கிடைக்குமாக்கா? நீண்ட கால பகை, குற்ற உணர்வு, மன உளைச்சல், ஏன் ஆளை கொல்லும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறும். எலிகளுக்கு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடு எலிகள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டு 100% வெற்றி அடைஞ்சாச்சு. ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தாலும் இதெல்லாம் உள்வாங்கும் திறனும் உலக அறிவும் இல்லாதவளா யயாதி எழுந்து காலி டம்ளர்களை கையில் எடுத்துக்கொண்டாள். எலி எதை நினைச்சது எதை மறந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு பேசவா தெரியும்? இத சொல்றதுக்கு? சொல்லிவிட்டு போனவளின் குறும்பில் நிவ்யா வாய் விட்டு சிரித்தாள். 20 வருஷத்து ஆராய்ச்சியை ஒரே வார்த்தையில சாச்சிட்டு போயிட்டியேடி பாவி. தலையில் கை வைத்தவளை பார்த்து அழகு காட்டிவிட்டு ஓடிப்போனாள். விதான் சௌதாவின் அருகில் நிவ்யா குறிப்பிட்டிருந்த அந்த ஆசிரமத்திற்கு வந்திருந்தாள். தனியாகத்தான் வந்திருந்தாள். மனம் லேசாக இருந்தது அந்த நிமிடம். நிவ்யாவின் பெயரை சொன்னதும்
அவளுக்கான மரியாதை கூடியிருந்தது. நிவ்யா தந்தனுப்பியிருந்த பொருள்களையும் பரிசுகளையும் தந்துவிட்டு ஆசிரமத்தை சுற்றி பார்வையிட்டாள். உள்ளே சொற்பொழிவு கூடம் இருக்க அங்கே நடந்த சொற்பொழிவு உரைகளை கேட்டவள் மனம் பரபரப்பை எல்லாம் கடந்து ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தது. வெளியில் வந்தவள் மனதில் நிறைய தெளிவு உண்டாகி இருந்தது. கைகளை கட்டிக்கொண்டு சாலையில் இலக்கே இல்லாமல் நடந்தாள். எங்கேயாவது தவறி போய்விடுவோமோ என்ற கவலைகள் இல்லை. அங்கிருந்த தெருவோர கடையில் உணவை ஆர்டர் சொல்லிவிட்டு அங்கு கிடந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து கன்னத்தை கைகளில் தாங்கி காத்திருக்க ஆரம்பித்தாள். யதி, குரலையும் அழைப்பின் பிரத்யேகத்தையும் உணர்ந்தவள் உடல் ஒரு முறை விறைத்து அடங்கியது. ஒரு கணம்தான் சுதாரித்து விட்டாள். அடுத்த நொடி திரும்பி பார்த்தவள் முகத்தில் பரிச்சய புன்னகை. அவ்வளவுதானா? அவ்வளவு மட்டும்தான், தடுமாறினான் வைகரை. இங்க எங்க? நிறைய ஆச்சரியம் அவன் குரலில். இன்னொரு பிளாஸ்டிக் நாற்காலியை இழுத்து போட்டு அவனும் அவள் எதிரில் அமர்ந்து கொண்டான். சாலையை ஒட்டிய ஒரு இறக்கத்தில் இந்த கடை இருக்க பிரதான சாலையில் கடந்து போனவர்கள் இவர்களை வேடிக்கை பார்த்தபடி பயணம் செய்தார்கள். மாமாவோட ரிலேட்டிவ்ஸ் கனடால இருந்து வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்க என்றாள். ஓ என்றான். என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது எதுவுமே அவனுக்கு புரியவில்லை. இன்னும் அடராத மாலை நேரம். பெங்களூருக்கே உரிய குளுமை. எங்கோ தூரத்தில் மழை பெய்வதால் காற்று ஈரத்தை கடன் வாங்கி இருந்தது. பொழுதி பறக்க விரையும் வாகன சாலை. இரு பக்கமும் சமதளம் இல்லாத தரையில் தள்ளாடும் பிளாஸ்டிக் ஸ்டூலில் அமர்ந்திருந்தவள் அவ்வளவு நிறைவான தோற்றத்தில் இருந்தாள். காற்றுக்கு கூந்தல் பட்டம் விட்டு கொண்டிருந்தது. எப்போதும் போல் எளிமையான அதே நேரம் அவள் நிறத்திற்கு தோதாக காட்டன் சுடிதார் அணிந்திருந்தாள். அவ்வளவுதான். நீங்க இங்க எப்படி? அபிஷியல் ட்ரிப், ஹோட்டல் ப்ராஜெக்டுக்கு லைட்டிங் சப்ளை பண்ற ஆர்டர் வந்திருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்து சரியான அமௌண்ட் கோட் செய்யணும். 2-3 நாள் இங்க இருக்க வேண்டி வரும். டாக்ஸியில ஹோட்டல் திரும்பிட்டு இருந்தேன். ஏதேதோ ஞாபகம். கடைசியில ஞாபகத்தின் காரணங்கர்த்தாவை பார்த்ததும் நம்ப முடியல. வந்துட்ட. மென்மையாக சிரித்தான். உன்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன் என்பதை சொல்கிறான் என்று புரிந்தது. அவள் ஆர்டர் செய்திருந்த சன்னா பட்டோரா வர வாங்கியவள் அவன் உண்பானா என்ற தயக்கத்தில் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். புன்னகையோடு குடு என்பது போல் தன் கரத்தை நீட்டினான். தந்தவள் தனக்காக இன்னொன்று ஆர்டர் செய்தாள். இதுவே நிறைய இருக்கு, இன்னொரு தட்டு மட்டும் வாங்கு, நாம ஷேர் பண்ணிக்கலாம் என்றான். யதிக்கு தொண்டை அடைத்தது. மீண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணமும் நண்டு காலை பிடித்து வலைக்குள் இழுப்பது போல் காலம் அவளை இழுத்து கீழே தள்ளுகிறதே. இல்ல சார், தனியாவே இருக்கட்டும் என்றாள் பட்டும் படாமலும். சாலையோர துரித உணவுக்கான சர்வ லட்சணத்துடன் இருந்தது உணவு. கூட்டம் கூட்டமாய் காதலர்கள் ரசனையாய் பேசி சிரித்தபடி உண்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்னைக்கு உன் மேல நிறைய கோபம் இருந்தது. அத்தனை அட்வைஸ் செய்தும் நீ காதல வாங்கிக்காம அந்த வேலைக்கு வந்தது எனக்கு பிடிக்கல. அதனால தான் என் இயல்பில்லாத மூர்க்கத்தை காட்டிட்ட. ஐ மீன், உனக்கு அந்த இக்கட்ல உதவி செய்யாம விட்டுட்டு போயிட்ட. ஆத்மார்த்தமாகத்தான் சொன்னான். கை விரல்களில் பிஹெச்டி நடத்தி கொண்டிருந்தாள். அவளிடம் பதிலே இல்லை என்றதும் மெல்ல அழைத்தான். யதி என்றான். அப்படி ஒரு பஞ்சு மெத்தை குரலில். நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். கண்களை கூர்ந்தவனை இம்முறையும் ஏமாற்றினாள். ஏன் இல்லை, ஏன் இல்லை? அவன் மனம் கேள்விகளால் துளைப்பட்டது. பரவாயில்ல சார், வெளிச்சம் குறைவான இடத்துல தான் நிழலின் நீளம் பெரிதாக இருக்கும். அதே மாதிரிதான் புரிதல் இல்லாத இடத்தில்தான் பிரச்சனையின் சாயல் நிஜத்தை விட பெரிதாக தெரியும். நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். அந்த கடைசி வார்த்தை அவனை வீரியமாய் தாக்கியது. எதி, நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு வழங்கப்படுற வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்குவேனான்னு தெரியல. ஆனாலும் சொல்ல விரும்புறேன். நீங்க பல முறை சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். படிப்பை மட்டுமே நம்பி வாழாத தன்னம்பிக்கை வசதிகள் யானைக்கு மட்டுமல்ல, இங்க எறும்புக்கும் வாழ்க்கை உண்டு. படிப்பை மட்டுமே நம்பி வாழாத தன்னம்பிக்கைவாதிகள் யானைக்கு மட்டுமல்ல, இங்கே எறும்புக்கும் வாழ்க்கை உண்டு. அப்பாவுக்கு பிறகான யதிக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அதை காலமும் கஷ்டமும் தான் கற்று தந்தது. உங்களை சந்திச்சது முதல்
பார்வையிலேயே காதல் வந்ததுன்னு பொய் சொல்ல மாட்டேன். நகர்வலம் போன துரியோதனன் தர்மனின் கதையா? என் கண்களில் உங்களுடைய நல்லவை மட்டுமே பட்டது. உங்க பார்வையில என் பிழைகள் மட்டுமே தெரிந்தது. அதெல்லாம் நான் செய்யல. தவறுதலா நடந்ததுன்னு பொய்யை வச்சு என்னை தற்காத்து கொள்ள மாட்டேன். அந்த சின்ன சின்ன பிழைகளும் சேர்த்துத்தான் நான். என்னை நீங்க மறுத்தபோது ஒருவித பிடிவாதம் மனசுக்குள்ள. ஒரு ஆண் தன் காதலை வெளிப்படுத்துறதுக்கும், ஒரு பெண் வெளிப்படுத்துறதுக்கும் உள்ள ஈகோ என்னை தாக்குச்சு. அப்படி இல்ல என்பது போல் ஏதோ பேச முற்பட்டவனை கையெடுத்து கும்பிட்டு தடுத்தாள். அவர்கள் உண்ட பேப்பர் பவுல்களை கசக்கி எறிந்துவிட்டு வந்தாள். இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். சூரியன் மேற்கு நோக்கி ஓட ஆரம்பித்திருந்தான். ஒரு காதல் தோல்வி, அதனால் ஏற்பட்ட அனுபவம்னு நிறைய நியாயங்கள் உங்கள் பக்கம். இடறி விழுந்த பிறகு நாம நடக்கிறதையேவா மறந்துடுறோம்? காதலிக்கவும், அன்பு செய்யவும், அதை இழக்கவும், மீண்டும் தேடவும்னு இந்த ஓட்டம் தானே வாழ்க்கை. நாளைக்கு திருமணம் செய்யற மனைவி கிட்ட உன்னை காதலிக்கவெல்லாம் மாட்டேன், அப்படியே இரும்பும் எஃகும் மாதிரி இயந்திரமா வாழலாம்னு சொல்லித்தான் வாழப் போறீங்களா? வியந்து போய் பார்த்தான். எவ்வளவு யதார்த்தம், எத்தகைய கூர்மையான ஆயுதம்! பெரிய போராட்டம் எனக்குள்ள சில நாட்களாகவே. உண்மையை சொன்னா நான் உங்களுக்காக அங்க மேஸ்கட்டா வந்து நிக்கல. சின்ன மன விலகல் எனக்கும் அக்காவுக்கும். அவள் சொன்ன ஒரு வார்த்தையை சுமக்க முடியாம என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். யோசிச்சு பார்த்தா என்னை ஒரு பொருட்டாவே நினைக்காத நீங்க ஏற்படுத்தின காயங்களை கடந்து வந்து உங்க அன்புக்காக கையேந்தி நின்ற எனக்கு ஏன் என் அக்காவுடைய வார்த்தையை கடக்க முடியல? இந்த கேள்விக்குத்தான் எனக்கு விடையே தெரியல. இந்த காதலால் நான் என்னென்ன எல்லாம் ஆயிட்டேன். என் கௌரவத்தை இழந்து ஏமாற்றக்காரியா, பொறுப்பில்லாதவளா, திருடியா, இன்னும் எதையெல்லாம் இந்த காதல் எனக்கு பரிசாக தரும்? சத்தியமா இதுல உங்க பிழை எதுவுமே இல்ல. நீங்க அவமானப்படுத்தினீங்க, திட்டுனீங்க, நீங்க நிராகரிச்சுக்கன்னு சொல்றது முட்டாள்தனம். நான் என்னை நீங்க அப்படி நடத்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த. என்னை நானே அவமானப்படுத்திக்கிட்டேன். அதுதான் உண்மை. என் தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் இழந்து புழுவா நான் நின்னதை பார்த்து கூட என் மேல உங்களுக்கு ஏற்படாத அந்த காதல் இனி எனக்கும் உங்க மேல ஏற்படாது. கொக்கு கழுத்தை போல் வளைந்திருந்த தெரு விளக்கின் கீழ் நின்றார்கள் இருவரும். இருவருக்கும் நடுவில் ஒரு வெளிச்சம் விழுந்து இரண்டாக பிரித்திருந்தது. இருவரின் நிழலும் தனித்தனியாக பிரிந்திருந்தது சாலையில். அடுத்த அடிக்கு கால் உதவாமல் அப்படியே நின்றான். ஓ, அதனால்தான் அந்த கண்களில் காதல் இல்லையோ? மனம், மெய், வாக்குன்னு அத்தனையிலும் இருந்து உங்களை பற்றிய சிந்தனையை விடுவிச்சுக்கிறேன். உங்களை இனி நினைவாலையும் பின்தொடர மாட்டேன். உங்களை சிந்திக்கவே மாட்டேன். துர்வாசரின் சாபத்தால் சகுந்தலையை சுவடே இல்லாமல் மறந்த துஷ்யந்தன் மாதிரி உங்களை நான் சுவடே இல்லாமல் மறந்து போயிடுவேன் சார். என் இரவுக்கும் விடியலுக்கும் நடுவே இனிமேல் வைகறை இருக்காது. சிலையாகி நின்றிருந்தான். இரும்பை விட இறுகி இருந்தது அவளின் ஈரக்குரல். கண்ணீர் கன்னங்கள் வழி கீழ் இறங்கியபடி இருந்தது. தாடையில் வழிந்து அவள் மார்பை நனைத்தது. யதி என்றான் நடுங்கும் குரலில். எத்தனை ஆழமான வார்த்தைகள் அவனை ஆழ்ந்து கண்ணுக்குள் நிறைத்தவள் வெளிச்சத்தை கடந்து இருளோடு இருளாக கலந்து போனாள். கண்ணிரண்டில் நான் தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன், அத்தனையும் ஓட்டை. தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன், தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு, நான் தான். மேல் அதிகமாய் வார்த்தைகள் நினைவில் தங்குவதில்லை. நினைவுகள் சேர சேர சம்பவத்தின் கட்டுமானம் பிரிந்து வார்த்தைகள் உதிர்ந்து போகும். பிறகு அந்த சம்பவம் மட்டும் நினைவில் நிற்கும். ஆனால் 2 நாள்களை கடந்தும் அந்த நாளும் அவள் சொல்லும் அந்த நடைபாதையும் அவர்கள் பேசும்போது கடந்து போன பேருந்துகளும் சில வழிப்போக்கர்களின் முகமும் கையேந்தி கொண்டு எதிரில் வந்து நின்று யாசகம் கேட்கும் பெண்ணும் அப்பெண்ணின் முகத்தில் இருந்த தேமலும் என்று அந்த காட்சி அப்படியே அவனிடம் இருந்தது. பனிக்குள் உறைந்து போன பண்டமாய் அப்படியே அந்த நிமிடத்திலேயே உறைந்து கிடந்தான். இவள் அவள் அல்ல. நோ என்ட்ரியில் லைசன்ஸ் இல்லாமல் வந்து காரை இடித்துவிட்டு தலையை சொரிந்த அவள் அல்ல.
கவனக்குறைவால் மற்றவர்கள் உடைமையை கையில் எடுத்ததும், பொறுப்பற்ற குழந்தையை தொலைத்ததும் என்று அவன் கணிப்பில் வரிசையாய் சறுக்கிக் கொண்டே இருந்த அவள் அல்ல இவள். எத்தனை தெளிவு, எவ்வளவு மிடுக்கு! போகிறேன் என்னும்போது கூட இவனை குற்றம் சுமத்தாமல் விலகி செல்லும் நேர்மை, ஒவ்வொரு அணுவிலும் அவளுடைய நேர்மை அசர வைத்தது. அட்டையை வைத்து புத்தகத்தை முடிவு செய்து விட்டோமோ என்று நிஜமாகவே வருந்தினான். பெங்களூரில் அதன் பிறகு அவளை பார்க்கவில்லை. வந்த வேலையை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பும் வரைக்கும் எங்காவது ஒரு இடத்தில் எதேச்சையாகவாவது அவளை பார்த்துவிட மாட்டோமா என்று தவித்தான். சென்னை வந்து ஒரு வாரம் கடந்திருந்தது. சென்ற வேலை சுமூகமாக முடிந்ததில் சந்தோஷம்தான். ஆனால் அவனுடைய அகமும் புறமும் மகிழ்ச்சியை உணர இயலாமல் தவித்தது. பவானிக்கு மகனின் வளர்ச்சியை பார்த்து பெருமை பிடிபடவில்லை. இந்த சந்தோஷத்தோடு அவனுடைய திருமணமும் நடந்துவிட்டால் நல்லது என்று தோன்றிய எண்ணத்தையும் தவிர்க்க முடியவில்லை. வைகரை, உன்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஐடி அனுப்பியிருக்கேன், போய் பார். பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்கா. பிடிச்சிருந்தா மேற்கொண்டு மூவ் பண்ணலாம். கார்த்திகா சொல்லி 3 நாள்கள் ஆகிறது. இன்னும் அந்த ஐடியை திறந்து பார்க்கவே இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எதையுடைய முகநூல் பக்கத்தில் சென்று பார்த்தான். அவள் சென்னை திரும்பி விட்டாளா, என்ன செய்கிறாள் என்பது மாதிரியான அவன் மனதை அரிக்கும் கேள்விகளுக்கு விடையே இல்லை. ஆனால் இதெல்லாம் எதற்கு? எதற்காக அவளுடைய இருப்பை தேடுகிறான் என்ற கேள்விகளுக்கு அவனுக்கு பதிலே தெரியவில்லை. எதையோ அவளிடம் ஒப்புக் கொடுக்க மனது தவித்தது. நான் உன்னை நிராகரிக்கவில்லை, வெறுக்கவும் இல்லை. நான் வெறுத்தது காதல் என்ற உணர்வைத்தான் என்று அவள் உள்ளங்கையில் கன்னம் பொதித்து கொள்ள வேண்டும் போல தோன்றியது. கரைக்குள் அடங்கி நிற்கும் வரைக்கும் சமர்த்தாய் நின்ற கடல் வெள்ளமான போதுதான் அதன் வீரியத்தை உணர்ந்தது. அவன் அப்படியேதான் இருக்கிறான். இன்னுமே காதலிக்கவும் காதலுக்கு துடிக்கவும் வருகிறது. பிரிவு வலிக்கிறது. பாராமுகம் நிராசையாக இருக்கிறது. அத்தனையும் அப்படியே இருக்க இனி தனக்குள் காதல் துளிர்க்காது என்று எப்படி கண்மூடி நம்பிக்கொண்டிருந்தான்? இப்போது பொம்மை கடையில் நின்ற மாஸ்கட் அவன் புறமாய் திரும்பவே இல்லை. அவனை நோக்கி பறக்கும் முத்தங்களை பரிசளிக்கவே இல்லை. மீண்டும் அவள் இங்கு வந்து நிற்க மாட்டாளா? கடந்து போகிற கோடி பேரில் தனக்கு மட்டும் பார்வையில் ராஜ உபச்சாரம் செய்ய மாட்டாளா என்று ஏங்க ஆரம்பித்தான். யதி, நீ அடி தின்ன போற. உன் புறாக்களும் அடி தின்ன போகுதுங்க பாரேன். தாரிணி சமையல் அறைக்குள் இருந்து கத்தி கொண்டிருக்க வாசலுக்கு வந்து அண்ணாந்து பார்க்க மீனுக்கு கழுத்தை திருப்பிக் கொண்டு கண்மணிகளை உருட்டி கொண்டு மொட்டை மாடி திட்டில் இருந்து அவளையே பார்த்தன புறா குஞ்சுகள். நான் தான் சொன்னேன்ல, இந்த கேடித்தனமெல்லாம் செய்யாதீங்கன்னு. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. நான் தான் உங்களால திட்டு வாங்குறேன். கீழே இருந்து அழுத்து கொண்டே முணுமுணுத்தவள் சத்தம் அவைகளுக்கு புரிந்ததோ இல்லையோ சன்னமாக சத்தமிட்டது. தாரிகா, இப்ப எதுக்கு என்னோட பேபிஸை திட்டிட்டு இருக்க? அவங்க எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்றாங்க. ஏம்மா சித்தியோட பேபிஸை திட்டுறீங்க? உங்களோட பேபிஸ் என்ன திட்டுனா உங்களுக்கு கோபம் வருந்தானே? அதே மாதிரி தானே சித்தியோட பேபிஸை திட்டினா அவங்களுக்கு கோபம் வரும். பொம்மையோடு ஓடி வந்து புறாக்களை பார்த்து கை அசைத்தபடி சஞ்சு சொல்ல வாசலுக்கு வந்த தாரணி தானுமே அண்ணாந்து பார்த்தாள் புறாக்களை. வெயிலுக்கு கழுத்து மின்ன அமர்ந்த புறாக்களை ஆசை தீர கண்களால் தடவி எடுத்தாள். எவ்வளவு அழகா இருக்குங்க பாரேன். அப்பாவி மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் கேடி வேலை. 1 கிலோ பயிறு 200 ரூபாய்டி. காய வச்சிருந்தா இந்த கேடிங்க சாப்பிட்டுட்டு போயாச்சு. தாரணி அலுத்து கொள்ள இருவரும் அவளை வம்பிழுத்து கேலி செய்து ஓய்ந்தார்கள். உள்ளே வந்தவள் தாரணிக்கு சமையலுக்கு உதவி செய்தாள். டிவியை போட்டுக்கொண்டு அமர்ந்துவிட மகளுக்கும் தங்கைக்கும் சேர்த்து தாரணியை ஊட்டிவிட்டாள். இன்னும் லீவு எத்தனை நாள் இருக்கு ஐயா? 1 வாரம் இருக்குக்கா. ஆனா நான் நாளைக்கே ஹாஸ்டல் போனா தான் சரியா இருக்கும். ஃபைனல் இயர் ஃபீஸ் கட்டிட்டு லாஸ்ட் இயர் முடிச்சவங்க கிட்ட ஓல்டு புக்கு கிடைக்குமான்னு பார்த்து கேட்டு வாங்கணும். புதுசே வாங்கிக்கலாமே ஐயா என்றாள் தாரணி இதமான குரலில். எதுக்குக்கா, பழைய புக்ல படிச்சா படிப்பு ஏறாதா என்ன? எதுல படிச்சாலும் உன் தங்கச்சிக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ்லாம் இல்ல, மினி மீல்ஸ் தான் முடியும் என்றவள் முதுகில் ஒரு போடு போட்டாள். ஃபைனல் இயர் தோ இப்படிங்கிறதுக்குள்ள காலம் ஓடிடும்.
இதுக்கு பிறகு என்ன செய்யற ஐடியால இருக்க? என்ன செய்யட்டும்? நீ சொல்லு செய்யறேன். எந்த தர்க்கமும் இல்லாமல் சரணாகதி அடைந்து தன்னை ஒப்புக் கொடுத்த தங்கையின் செயல் தாரணியை நெகிழ வைத்தது. எக்ஸாம்ஸ் எழுதலாம். மாமா கிட்டயும் வேலைக்கு இப்போதிருந்து ஏற்பாடு செய்ய சொல்றேன். அப்புறம் யாரையோ விரும்புறேன்னு பல்லவி சொன்னா. அப்படி ஏதாவதுல கமிட் ஆகி இருக்கியா? பையன பத்தி விசாரிச்சுட்டு அத கேரி பண்ணலாமா? அக்காவையே பார்த்து கொண்டிருந்தாள். காலம் நிறைய புரிதலை உறவுகளுக்கு கற்றுத் தந்திருந்தது. அமர்ந்து அளவளாவிக் கொள்ளும் சௌகரியம் உறவுகளுக்குள் இப்போது இருக்கிறது. அப்பா உனக்காக தந்துட்டு போன 15 சவரன் இருக்கு ஐயா. நானும் உன் பேர்ல சேவிங்ஸ் வச்சிருக்கேன். கண்டிப்பா நல்லபடி கல்யாணத்தை நடத்த முடியும். சொல்லு பேசலாமா? தாரணியின் கைகளை எடுத்து கன்னத்தில் வைத்துக் கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.